கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக கடந்த 3 மாதங்களை கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த 4ஆம் நாளின் 1வது நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக எருசலேமையும் சீயோன் குமாரத்தையும் பார்த்து ஆண்டவர் இந்த சத்தியங்களை அந்த நாட்களிலே அந்த தேசத்துக்கு சொன்னது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே இந்த தேவன் நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்ளும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றினார். நாம் மரிக்க வேண்டிய இடத்துல கர்த்ததாமே மரித்து அவர் அன்பின் நிமித்தமாக நம்மளை மீட்டு கொண்டு ஆக்கினையின் தீர்ப்பிலிருந்து, நாம் பாவ ஆக்கினையின் தீர்ப்பிலிருந்து விலகிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் தன் குமாரனை அனுப்பி சிலுவையிலே மரித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த ஆக்கினையிலிருந்து ஆண்டவர் விலக்கி மீட்டு காத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நம்பிக்கையாக இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சமாக ஆண்டவர் வாக்காக அவர் செய்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லியிருக்கிறார். ஆக்கினையை அகற்றி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக இந்த வசனத்துல உன் சத்துருக்களை விலக்கினார். சாவு என்னும் சத்திரத்தை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரணத்தின் மூலமாக விலக்கியிருக்கிறார் என்பதற்கு எத்தனை நிச்சயம் ஆண்டவர் கருமையான விசுவாச பிள்ளைகளே. நீங்களும் நானும் பாவத்தில் மரிக்க வேண்டிய இடத்திலே ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சத்துருக்களை காலியினால் மிதித்து விலக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் வாக்காக சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவர் சத்துருவை விலக்கினார். சத்துரு பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், கண்ணீர்கள், பகைகள், விரோதங்கள், வேதனைகள் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் என் தள்ளும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் என்று சொல்லி தம்முடைய காயத்தின் நிமித்தமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் சத்துருக்களிலிருந்து விலக்கி காத்து மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு எத்தனை சாட்சி. இன்னுமாக சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்து என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சத்துருக்களை விலக்கியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3வது காரியமாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எத்தனை நெருக்கமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார் என்பதை சற்றேனும் அறிந்து கொள்ளும்படியாக எவர் க்ளோசர் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருங்கிய சொந்தத்தை ஆண்டவர் இங்கு விளக்கி காட்டுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக செய்திருக்கிற காரியங்களை எண்ணிப்பார் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு அருமையான விசுவாசப்பர்களே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் நமக்கு விரோதமாக நிற்க முடியும்? எதிரிகளை தகர்க்க தேவன் நம்மோடு இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தை வென்ற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கோலநாளங்களை செவையாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பதாக, பின்னதாக, வலதுபுறமாக, இடதுபுறமாக, முன்னும் பின்னுமாக தாங்கி வழிநடத்துகிற கர்த்தர் நம்மோடு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம் பட்சமாய் இருக்கும் பொழுது யார் நமக்கு விரோதமாக நிற்க முடியும்? ஆண்டவர் எருசலேமை பார்த்து, சீயோன் குமாரத்தை எருசலேமே பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உன்னதமான காரியத்தை இந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசிக்க முடியும். பயந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எருசலேமை பார்த்து பயப்படாதே, சீயோன் குமாரத்தையே பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு வாக்கு தத்தம் தான் இந்த 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிக்கிறேன். இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் நாட்கள் யாவும், உன் வருஷங்கள் யாவும், உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தீமையை காணாதபடிக்கு
நீங்கள் நானும் தேவனோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மை நடத்தும் பொழுது, அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, அவர் நம் சத்துருக்களை விளக்கும் பொழுது, அவர் நம்முடைய ஆக்கினையை விளக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த தீங்கும் அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் விசேஷவனமாக வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, தீங்கை அணுகாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எத்தனையோ வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொள்வோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மீண்டுமாய் சொல்லுகிற ஒரு உன்னதமான செய்தி, ஆம், தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆரவாரத்தையும் உற்சாகத்தையும் வல்லமை நமக்கு இருக்கிறார். அவர் அமர்ந்திருந்த தேவனே என்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற உன்னதமான காரியம். அவரில் களி கூறுவோம், அவரில் மகிழ்ந்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக ஒரு முறை கூட செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தேவன் தாமே இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஒரு விசை நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பிரார்த்தனை செய்து இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆக்கினையை அகற்றின ராஜாவே, எங்களை சத்துக்களிலிருந்து விலக்கின எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் மத்தியிலே வாழுகிற எங்கள் குடும்பங்களிலே, எங்களுடைய இல்லங்களிலே, எங்களுடைய இருதயங்களிலே வாழுகிற தகப்பன் நீர். உன்னுடைய பிரசனம் காணப்படும் பொழுது எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜாவே, இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பற்றி கொண்டு இதன்படி நாங்கள் செய்கிற பிள்ளைகளாய் வாழுகிற பிள்ளைகளாய் சாட்சியுள்ள ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுகிற குடும்பமாக, ஆண்டவரை தனிப்பட்ட நபர்களாக சபையாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க தேவன் தாமே கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் யாவும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day. Have a blessed month. God bless you.